சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு என் வார்த்தையை கேட்க வந்த என் குழந்தைக்கு இன்று இரவு இது நடந்தே தீரும். இது யார் தடுத்தாலும் நிற்காது. என் கண்ணீர் என்று தீருமோ என்று நீ நினைத்தாய் அல்லவா? இனி நீ நினைத்தால் கூட உன் கண்களில் இருந்து கண்ணீர் வராது. காரணம், அதற்கு வாய்ப்பு கிடைக்காது. நீ அழுவதற்கு இனி எந்த ஒரு வாய்ப்பையும் நான் கொடுக்க மாட்டேன். உன் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் காப்பதுதான் உன் சாயப்பாவின் வேலை. அதனால்தான் இன்று உனக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்து விட்டேன். அந்த நல்ல நாளில் இன்று இரவு உன் இல்லத்தில் இது நடக்கப் போகிறது. சாயப்பா என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. என் வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சி நடக்கப் போகிறதா, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று அவநம்பிக்கையில் பேசிவிடாதே. அவநம்பிக்கைதான் உன்னிடத்தில் வரும் அத்தனை நல்லவையும் துரத்தி கொண்டிருக்கிறது. எதையும் நம்பிக்கையோடு கேள். எதையும் நம்பிக்கையோடு நம்பி என் வாக்கை உன் மனதில் வைத்து கொண்டு இது நடக்கும் என்று நீ நம்பினாலே அது முழுவதுமாக நடந்துவிடும். எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் சிறிது அளவு வந்தாலே அதுதான் உனக்கு தடைகள் என்று நினைத்துக்கொள். இந்த வார்த்தையை நீ நம்பிக்கையோடு இப்பொழுது நீ கேட்க வேண்டும். இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் துவங்கப் போகிறது. இன்று இரவில் உன் வாழ்க்கைக்கான மாறுதல்கள் நடக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் இன்று முதல் உனக்கு நடக்கப் போகிறது. தடைப்பட்டு போன காரியங்கள் இன்று இரவோடு அதற்கான தடைகள் போய் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உனக்கான வாழ்வு பிறக்கப் போகிறது. நாளை விடியும் விடிகளில் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி வரப்போகிறது. அது எங்கிருந்து தெரியுமா வரும்? நீ உயிராக நினைக்கும் உன் உறவிடம் இருந்து அந்த அற்புதமான செய்தி வரப்போகிறது. இனி முழுமையாக வாழ்க்கையை மாறி இனி புதியதொரு வாழ்க்கையை நீ வாழப்போவதற்கு என்று அந்த செய்தி உனக்கு உதவியாக இருக்கும். அந்த செய்தியை கண்டவுடன் நீ எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பாய் தெரியுமா? அதை நினைத்தாலே என் உள்ளம் சிலிர்க்கிறது. என் வாழ்க்கை மாறப் போகிறது என்ற வார்த்தையே என் இருதயத்தை மகிழ்ச்சி காக்கிறது. அது நடந்துவிட்டால் இந்த உலகத்தில் சந்தோஷப்படுவது நான் தான் முதலாவது ஆளாக இருப்பேன். நான் நினைத்ததை முடித்து விட்டேன். உனக்கு செய்ய வேண்டியதை செய்தும் விட்டேன். நாளை காலை வரை காத்திரு. அந்த காலையில் தான் அற்புதமான நிகழ்ச்சிகள் நடக்க காத்திருக்கிறது. மெய் சிலிர்த்து போய்விடுவாய். அந்த தருணத்தில் அப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது. எனக்காக யாரும் இல்லை என்று சொல்ல உனக்காக இத்தனை காத்திருக்கிறது என்று நாளை காலை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. நாளை காலை உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.